அரக்கனையும் பூங்காண்பேனோ நாய பூங்காண்பேனோ இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே இன்னமும் காணலையே அரக்கனை இந்த காடு செடி புதருக்குள்ள அரக்கை எங்க இருக்கானோ எப்படி இருக்கானோ தெரியலையே அவன் நெட்டையனோ குட்டையனோ கருப்போ செவப்போ கொடியனோ தடியனோ எந்த ஒரு அடையாளம் நமக்கு தெரியாத சொன்னாரு பகவான் சொன்னாரு மட்டும் வந்துட்டு என்ற அசுரகுல வல்லரக்கனை நந்தி தேவன் எப்படி அழைக்கின்றாரானா எப்படி அழைச்சா அப்ப வருந்திதமோ செய்த பிள்ளாய் செய்த பிள்ளாய் வருந்திதமோ செய்த பிள்ளாய் வள்ளல் உனை அழைத்தாரடா இருந்ததமோ செய்த பிள்ளாய் ஈசன் உன்னை அழைத்தாரடா பாரதம் செய்த பிள்ளாய் அப்ப செய்த பிள்ளாய் பகவான் உன்னை அழைத்தாரடா மகனே பகவான் உன்னை அழைத்தாரடா சத்தம் வல்லர கண்காதில் கேட்டு பகவான் தானே வந்தார் என்று பாரதவத்தை வெட்டி இறங்குவாரா ஈசன் தானே வந்தார் என்றோ பேய் நிக்காதான் பயந்து வடியாரியலும் எல்லாரும் ஐயா ஈசன் தானே வந்தார் என்று அங்கே இறங்கி வாரா நந்தி முன்னாள் இறங்கி வாரா நந்தி முன்னாள் நந்தி தேவன் முன்னாலே வல்லரக்க ராஜமன்னன் ஆண்டவன் பகவான் தான் வந்தார் என்று தவத்தை விட்டு இழந்தரைத்து ஓடோடி வருகின்றான் வந்தவன் கண்களை திறக்காமல் வளம் வந்து வணங்குகின்றான் அந்த நந்தி தேவரானவர் அரக்கனுடைய முன்னாலே விதமாக காட்சியளிக்கின்றார் நாலு கால சிலம்பு வெள்ளை நடுவயத்தில் வெள்ளை சுட்டி நெத்தி சுட்டி வெடிவாளு உச்சி கொம்பு காலிங்கண்ணே உச்சி கொம்பு காலிங்கண்ணே அங்கே உச்சரித்தான் வல்லரக்கே கோட் 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 கதா கதை அசுரகுல வல்லரக்கனானவன் நந்தி என்று அறிந்து எப்பா ஏ நந்தி ஆளு போல் எங்கு வந்து என் அருந்தவத்தை நீ கெடுத்தாயடா பாவி என் தவத்தை கெடுத்துட்டியடா பாவி மாடு போல் எங்கு வந்து என் மணி தவத்தை நீ கெடுத்தாயடா பாவி என் தவத்தை கெடுத்துட்டியடா மாடு போல எங்கு வந்து அருந்தவத்தை நீ கெடுத்தாய் மாடு போல எங்கு வந்து மணித்தவத்தை நீ கெடுத்தாய் என் தவத்தை கெடுத்ததால தவத்தை கெடுத்ததால உன்னை சும்மா நான் விடவே மாட்டேன்
பார்த்தார் நந்தி தேவன். என்ன இந்த அசுரகுல வல்லரைக்கே நம்மள காளை என்றும் மாடு என்றும் நினைச்சு ஏசுதான். நம்ம மாடு சாதாரண மாடு நினைச்சிட்டாங்க. நம்மளோ ஈசனுக்கு இளையபிள்ளை நந்தி என்று இவனுக்கு தெரியுமா? இப்போ எல்லா சிவன் கோயில்ல உள்ள இருக்குமே தெரியாது. அதனால இவனிடத்திலே நாமல் யார் என்ற உண்மையை சொல்ல வேணும் என்று சொல்லணும். நந்தி தேவன் என்ன சொல்லுகின்றாரானா, என்ன சொன்னார்? அப்பா என் மகனே வல்லரக்கா, என் மகனே வல்லரக்கா, காளை என்று நினையாதடா, நான் கடவுள் மகன் நந்தி தேவே, நந்தி என்று நினையாதடா, நான் கைலாச காவல்காரன், காளை என்றோ மாடு என்றோ அப்ப மாடு என்றோ நீ வல்லரக்கா நினைக்க வேண்டாம், வல்லரக்கா நினைக்க வேண்டாம். என்னோட வருவாயானா எங்கப்பா ஈசனி நீ பார்த்திடலாம், நந்தியோடு வருவாயானா, நந்தியோட வருவாயானா, கைலாசநாதனை நீ பார்த்திடலாம். பகவான் என்று சொல்ல அப்படியே அரக்கனானவன் இரு கரத்தை கூப்பி வணங்குதான் சுவாமி நந்தி தேவா மன்னித்துக்கோங்க, என்ன மன்னிச்சுக்கோங்க சுவாமி. உங்களை காளை என்றும் மாடு என்றும் சர்வ சாதாரணமாய் ஏசினேன். உங்களை சும்மா மாடு மாடுன்னு பேசிட்டேன. நீங்க கடவுளுக்கு இளையவில்லை நம்பி என்று எனக்கு தெரியாது. தெரியாது சுவாமி. பகவான் வருவார் என்றுதான் நான் தபம் இருந்தேன். ஆமா, கண்டேன் காளை கண்ணு. கண்ட கடவுளை காண நான் எப்படி வருவேன், எனக்கு வழி சொல்லுங்க, மார்க்கம் சொல்லுங்கண்ணா. சொல்லுங்க சுவாமி. எப்பா ஏ வல்லரக்கா, ஏ அரக்கா கொண்டா அப்படி கொண்டா. என்னதுப்பா? என்னது இதுதான் குளிகை வரம். பகவான் கொடுத்தாரு பச்சிலை குளிகை. ஆமா, இதை உன் வாயில போட்டு இரு செவிகளிலும் ஒதுக்கி, ரெண்டு செவியில ஒதுக்கப்பா. ஆண்டவனை நினைத்து அசைத்து வளைத்தாயானா, அங்கடிக்கு ஒரு ஆட்டு இங்கடிக்கு ஒரு ஆட்டுனா உனக்கு ரெண்டு ரெக்கம் முளைக்கும். எனக்கு முளைக்க வேண்டாம், அரக்கனுக்கு தான் நானும் சொல்லுதேன். ஆமா, நீங்க இப்பவுமே இந்த வரத்து வாரி உங்களுக்கு ரெக்கம் முளைச்சா கையில பிடிக்குமா? அதனால அசைத்து வளைத்தாங்கன்னா ரெக்கை முளைக்கும் என்று வரத்தை கொடுத்தார். ஆமா, அரக்கனும் வரத்தை வாங்கினா வாயில போட்டான். சரி, ரெண்டு செவிலையும் ஒதுக்கினான். அசைத்தான் வளைத்தான், இது ரெக்கை முளைத்தது. ரெக்க முளைச்ச சந்தோஷத்துல ஏ பாவி பரப்பா பரப்புல தீய வைக்க என்ன வருத்து வாரம் இப்பவுமே ஈசல் பறந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம மேல பூச்சி எத்தனை பூச்சி வந்து விழுது பாருங்க. தட்டானா தட்டானி ஈசல் ஒன்னாதான் தெரியுது. திருநெல்வேலியில சரி, உங்க செலவுல பண்ணி விடுங்க. அசுரகுல வல்லரக்கனானவன் ரெக்கை முளைத்த சந்தோஷத்திலே ஓ நந்தி, நான் ரெடி, நீங்க ரெடியா? நீங்க ரெடியா? ஆமா,
எப்பா ஏ அரக்கா என்ன என்ன வா வா, இந்த நேரத்துக்காகத்தான் ஆண்டவன் பகவான் அங்க எதிர்பார்த்து தேடிக் கொண்டிருக்கிறார். உன்னை எதிர்பார்த்திருக்காரா என்று நந்தி தேவனும் வல்லரக்கனும் முன்னும் பெண்ணுமாக பறந்து ஆதி கைலைக்கு எப்படி வருகிறார்களானா எப்படி வரா ஆதி வெள்ளி கையுலைக்கு மேல் ஆதி வெள்ளி கையுலைக்கு மேல் அரணரோட இடம் அதற்கு அரணரோட இடம் அதற்கு ஈசனோட இடம் அதற்கு ஈசனோட இடம் அதற்கு பாரவெள்ளி கைலாசம் பாரவெள்ளி கைலாசம் பாரவெள்ளி கைலாசம் கைலாசம் பகவானோட இடம் அதற்கு பகவானோட இடம் அதற்கு பகவானோட இடம் அதற்கு இடம் அதற்கு பகவானோட இடம் அதற்கு இடம் அதற்கு நந்தி தேவன் முன்பறக்க நந்தி தேவன் முன்பறக்க வல்லரக்கன் பின்பறக்க வல்லரக்கன் பின்பறக்க இருவேருமே பறந்தல்லவோ இருவேருமே பறந்தல்லவோ இருவேருமே பறந்தல்லவோ பறந்தல்லவோ ஏகி வரார் கைலாசோ ஏகி வரார் கைலாசோ ஏகி வரார் கைலாசோ கைலாசோ பறந்து கொண்டு கைலாச வாசல்ல இந்திரனுடைய சபையிலே வந்து அமர்கிறார்கள். வாரார்கள். இந்திரனுடைய சபை எப்படி இருக்கின்றது? எப்படி இதற்கு பாத்தியால ஒளி பிரகாசமா அம்மா உச்சி மகாளி ஆலயம். பிரகாசமா ஆமா, எங்க பார்த்தாலும் லைட் என்ன பல்புனே சீரியல் பல்பு. ஆமா, எங்க பார்த்தாலும் சீரியல் பல்பும் போக்கஸ் லைட்டும் டியூப் லைட்டும் பார்க்க அப்படியே கோயில் எப்படி ஒளியா இருக்கு, பிரகாசமா இருக்கு. அதே மாதிரி இந்திரனுடைய சபை ஒளி அதிகமாக இருக்கின்றது. அந்த ஒளியை கண்ட போது இவர்கள் தான் பகவான் பார்வதியாக இருப்பார்கள் என்று வளம் வந்து வணங்க நினைத்தான் வல்லரக்கன். பார்த்தார் நந்தி தேவன். எப்பா ஏ வல்லரக்கா, நீ நினைக்கிறது மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பகவானும் பார்வதியும் கிடையாது. அதோ மேற்கு முகமாக பாரப்பா, நல்லா திரும்பி பாரப்பா, அவர்கள் தான் பகவானும் பார்வதியும் என்று நந்திதேவன் அரக்கனுக்கு சொன்ன போது அந்த அசுரகுல வல்லரக்கனானவன் மேற்கு முகமாக திரும்பி மாணிக்க கையிலே மலரை பறித்து வந்து ஆண்டவன் பகவான் பார்வதியை எப்படி வணங்கி வருகின்றானா, முக்காலோ அரகே வலமே வரா முடி வணங்கி சிவனை நமஸ்கரிதா, முடி வணங்கி சிவனை நமஸ்கரிதா. ஆமையா வலமே வரா முடி வணங்கி சிவனை நமஸ்கரிதா. அரகே சுற்றி
எல்லாம் பகவானோ அப்பா என்னே வல்லரக்கா என்ன வர உனக்கு வேணும் நீ மாமனே வல்லரக்கா வந்து மறுபக்கத்தில நீ தவமிருந்த காரணத்தை மகனை தானே நீயும் சொல்ல வேண்டும் அப்பப்ப ராவணனின் தவத்திலையோ நாலு பங்கு அதிகமாடா அதிகாயன் தவத்திலையோ 6 பங்கு அதிகமாடா கும்பகர்ணன் தவத்திலையோ கோடி பங்கு அதிகமாடா இந்திரன் தவத்திலையோ 7 பங்கு அதிகமாடா என்ன வரும் உனக்கு வேணும் அரக்கா அப்பா என்ன வரும் உனக்கு வேணும் மகனை என்னிடத்தில் கேளுதாரே உன்னை மாதிரி யாருமே தவம் இருக்க நான் பார்க்கல. தவத்தை பார்க்கலையப்பா. அப்படி உனக்கு என்னடா வரம் வேண்டும்? உனக்கு என்னடா வேணும்? என்ன வேணும்? ராவணன் தவத்திலையும் 4 பங்கு அதிகம். ஆமா. கும்பகர்ணன் தவத்திலையும் கோடி பங்கு அதிகம். அதிகமாடா. அதிகாயன் தவத்திலையும் 6 பங்கு அதிகம். அதிகமாடா. இந்திரன் தவத்திலே 7 பங்கு அதிகம். அதிகமப்பா. இதுல உனக்கு எத்தனை வர வேண்டும் என்று கேள்வி இப்பொழுதே நான் தருகிறேன் என்றார். ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே என்ன அசுரகுல அரக்கனானவன் என்ன சொல்லுகின்றானா? என்ன சொன்னா? சாமி உங்களோட அருளால உங்களோட அருளால மண்ணிருக்கு மனை இருக்கு எனக்கு மனவாட்டி பவுஸ் இருக்கு பொண்ணிருக்கு பொருள் இருக்கு பூசணங்கள் நிறைந்திருக்கு கடுகளையும் சிறிய வரும் கடைக்கு நேரே கொடுக்க வேண்டும் மிளகுலையும் சிறிய வரும் நேரே கொடுக்க வேண்டும் அந்த வரம் தந்தால் போதும் அமைய தந்தால் போதும் அடுத்த வரம் எனக்கு வேண்டாம் அடுத்த வரம் எனக்கு வேண்டாம் ஏ அரக்கா 12 வருஷம் தவம் இருந்தது இந்த மிளகுக்கு என்னைக்கு தானா? அந்த கடுகுக்கும் மிளகுக்குமாட நீ தவம் இருந்த. என்னப்பா வர வேணும் உனக்கு? சொல்லப்பா உனக்கு என்னப்பா வேணும்? பார்த்தான் அசுரகுல வல்லரக்கன். ஆமா. நாம கேட்க கூட வந்திருக்கதோ அக்கினி வரம். அக்கினி வரம். அதை கேட்ட உடனே இவர் நமக்கு கொடுப்பாரா? உடனே கேட்டா தருவாரா? கொடுக்க மாட்டாரு. ஆமா. பகவான் நாமளை படைத்தவர். ஆமா. அதனால ஆண்டவன் பகவான் பரிசோதனை தான் செய்வாரை தவிர தரமாட்டாரு. கேட்ட வரத்தை அவ்வளவு சீக்கிரத்துல கொடுக்க மாட்டார். ஆமா. நம்ம கேட்டதெல்லாம் கொடுத்துட்டா நம்ம இந்த உலகத்துல இருப்போமா? பகவானை நினைச்சு பகவான் இது வேணும் எனக்கு இது வேணும் கேட்டா கையில பிடிக்க மாட்டோம். நம்மள கோயிலுக்கு போவோமா? சாமியை கும்பிடுவோமா? கையெடுத்து வணங்குவோமா? கும்பிட மாட்டோம். கிடையாது. அதனால ஆமா ஆண்டவனாகிய சிவபெருமானை அப்படி இப்படி என்ற வசக்கி நம்ம கைக்குள்ள போட வேண்டும். அதுக்கப்புறமாக வரத்தை கேட்க வேண்டும் என்று அசுர போல வல்லரக்கே பகவானோட இடமதில ஆண்டவனே பகவானே நான் கேட்கும் வரம் கேட்க
செய்ய வேணும். சத்தியத்தை கேட்டபோது நாமல் படைத்த மானிட இந்த வல்லரக்கே பகவான மீறி அப்படி என்ன வரம் கேட்டுருவான்? என்னத்தை கேட்டுற ஏனே ஒரு மனிதனா பிறந்தவனுக்கு எந்த மேலாம் ஆசை இருக்கும்? ஒரு மூணு ஆசை தானே. மண் மேல ஆசை இருக்கும், மனை மேல ஆசை இருக்கும், பொன் பொருள் மேல ஆசை இருக்கும். கூடிட்டா ஒண்ணுக்கு 2 பொண்டாட்டிக்கு ஆசைப்படுவாங்க. ஒண்ணு இல்ல 2க்கு. வேற என்னதுக்கு ஆசைப்பட்டு போறாங்க? அது எப்போதும் மேடையை உட்காந்து சேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. என்னைக்கு வீட்டுக்கு தெரிய போதோ தெரியல. அது நம்ம வீடியோ எடுக்கும்போது சொல்லணும், அப்பதான் மைனி பாப்பாவோ. அதனால இவன் நாமலை மீறி வேற என்ன வரத்தையும் கேட்ட மாட்டான் என்ற ஆண்டவனாகிய சிவபெருமான், அப்பா உனக்கு யார் மேலெல்லாண்டா வரம் வேணும் என்ற ஆண்டவன் பகவான் கேட்க, அசுரகுல வல்லரக்கனானவன், ஆண்டவா இறைவா, உன்னானை என்னானை உம்மையவள் தன்னானை, மூத்த மகன் கணபதி மேல் முக்கியமா ஓரானை, இளைய மகன் முருகன் மேல் ஓரானை, பச்சை தண்ணி கையிலே வார்த்து பகவான் உண்மை சொல்ல வேண்டும். காராம்பசு பால் கறந்து கடவுள் பகவான் உண்மை சொல்ல வேண்டும். அப்படி சத்தியம் பண்ணி கொடுத்தா நான் தவறாம உங்கள்கிட்ட வரம் கேட்கணும். ஆண்டவன் பகவானோ எளிதாக நினைத்து அரக்கனுக்கு எப்படி சத்தியம் செய்து கொடுக்கின்றாரானா, அப்பா உன்னானை என்னானை உன்னானை என்னானை உண்மை அவள் தன்னானை, மூத்த மகன் கணபதி மேல் முக்கியமா ஊரான, இளைய மகன் முருகன் மேல முக்கியமான, பச்சை தண்ணி கையில வார்த்து பகவான் உண்மை சொல்லுவாரா, காரம் பசு பால் கறந்து கடவுள் உண்மை சொல்லுவாரா, சத்தியமோ செய்த போது சத்தியமோ அங்கே தலை நிமிர்ந்தா வல்லரக்கே, தலை நிமிர்ந்தா வல்லரக்கே. ஆண்டவன் பகவான் வரம் தருகிறேன் என்று நமக்கு சத்தியத்தை செய்து கொடுத்து விட்டார். சென்ற சத்தியத்தை யாராலையும் மீற முடியுமா? ஜாயிண்ட்காரர்கள்லாம் சத்தியம்லாம் சக்கரை பொங்கல் பொய்யெல்லாம் புளியோதர. ஆமா, எங்களுக்கு மட்டுமா இருக்கு. 100 சத்தியம் பண்ணுவாரு. ஆமா, உன் மேல சத்தியமா ஒரு டிவி இருந்தால சத்தியமா 1 ரூபா கூட இல்லல. வேற எந்த வார்த்தை வாயில வராது. நாமெல்லாம் அதாவது பாருங்க, சத்தியத்தை எதற்காக பயன்படுத்தணும்? எதற்கு ஒரு நல்ல 1000 பொய் சொல்லி ஒரு சத்தியம் பண்ணி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம். ஆமா, என் மகன் குடிக்க மாட்டான், நல்ல பையன், ஆட மாட்டான், பாட மாட்டான். ஆமா ஆமா, நீ வச்ச இடத்துல இருப்பான். ஆமா, தலைவாசலுக்கு வந்தா குனிஞ்ச தலையை நிமிர மாட்டான். எந்த பிள்ளை யாரும் எடுத்து பார்க்க மாட்டான். தண்ணி அடிக்க மாட்டான், வெண்ணி அடிக்க மாட்டான். ஆமா அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் வைங்க, சரி, என் மகா வீட்டு வேலையை நிறுத்துவா. அப்பா காலையில 5 மணிக்கு எந்திரிக்கவா, நைட்டு 12 மணிக்கு தான் படுப்பா. அவ்வளவு பெரிய கட்டிக்கார அப்படின்னு 1000 பொய் சொல்லி ஒரு சத்தியம் செய்து ஒரு திருமணத்தை நடத்தலாம். ஆமா, கண்ட இடத்துல எல்லாம் சத்தியம் பண்ணக்கூடாது, பொய்யும் சொல்லக்கூடாது. இப்ப சத்தியம் தானே எல்லா பக்கம் வருது. பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் உண்டா? போசனம் கிடைக்காது. ஆமா, வேலையை பார்க்கணுமே. 9 மணிக்கு தான் எந்திரிக்கான். ஆமா, இவன் தலைமாட்டில் வச்சுட்டு சாயா உப்புமா வச்சு தாய் எந்திரிமா. ஆமா, இந்த டீயை குடிச்சுட்டே படுமா. டீயை குடிச்சு படுமா. அதாவது அந்த காலத்துல ஆண்கள் மட்டும் வேலைக்கு போனாங்க, பெண்கள் போகல. ஏன் தெரியுமா? என்ன? பாரதிதாசன் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதுக்குன்னு கேட்டாரு. ஆமா, அதனால யாருமே படிக்கல. இங்க நிறைய எங்க ஆட்சி எத்தனை ஆட்சி இருக்கவ யாராவது படிச்சிருக்கவளோன்னு கேளுங்க. இல்ல
இல்ல எந்த ஆட்சியும் படிக்கல. ஆமா ஆனா இப்ப உள்ள பெண்கள் எல்லாருமே படிக்காங்க. என்ன படிச்சிருக்காவோ? விவசாயம் பண்ண படிச்சிருக்காவோ தெரியாது. அதான் அக்ரிகல்ச்சர் படிக்காங்கல்ல, எப்படி நாத்த நடணும். வேலை கொடுக்க மாட்டாங்களே. எல்லாரும் படிச்சா யாருக்கு தான் வேலை கொடுக்க முடியும்? எல்லாரும் கவர்மெண்ட் வேலைக்கு ஆசைப்படுத்தோம். யாரு நடுவா? சவதி பட்ட ட்ரெஸ் அழுக்காயிருமே நினைப்பாங்க. இப்ப எல்லாத்துக்குமே மிஷின். துவைக்கிறதுல இருந்து பாத்திரம் கழுவுறதுல இருந்து தேங்காய் அரைக்க மிக்ஸி, மாவாட்ட கிரைண்டர், எல்லாத்துக்கும் மிஷின் தான். அந்த காலத்துல எல்லாமே கையில பார்த்தாங்க. ஆமா, எல்லா வேலையும் தான் கையால செஞ்சு எந்த நோயுமே இல்லாம இருந்தாங்க. 100 வயசு வரைக்கும் வளர்ந்துருக்காங்க. ஆமா, இப்ப வாஷிங் மிஷின்ல துணியை போட்டுட்டு என் கை உழையுது. 45 வயசு தாண்ட மாட்டேங்க. பா முழுக்கும் தண்ணிக்குள்ளே நின்னு காலு குடையுது. அவுத்து அவுத்து போடுறீங்களா? உங்களுக்கு யாரு துவைக்க? ஏன்னா இப்ப உள்ள சாப்பாடு அப்படி, அதனால மேல பலம் கிடையாது. இருக்காது இருக்காது. வீட்டுல நடக்கிறதெல்லாம் சொல்லுதான். அவங்க வீட்டுல நடக்கிறதெல்லாம் சொல்லுவான். மழை பாத்துங்க நம்ம ஊர்ல. சரி. அப்போ மேல துணி போட்டு காயப்படுந்தது. சரி. ஏமா போய் துணியை போய் எடுமா அப்படின்னு. எப்ப இந்த மத்தியில யாரு ஏறி இறங்க வேணா நீ போய் எடுத்துட்டு வா அப்படின்ட்டான். சரி. நானும் எடுத்துட்டு வந்தாச்சு. மறுநாள் ஆலமரத்துல சிலவராணி கடைக்கு ஜவுளி எடுக்க போறோம். வண்டியை ஸ்டாண்ட் போட்டு அடிக்க 3ஆம் மாடியில் அடிக்கலாம். புது துணிலானே கிடைக்கி 10,000 ரூபாய்க்கு பட்டு எடுத்து கொடுக்கல வேண்டாம்னு சொல்லுவாங்களா? 3ஆம் மாடிக்கு போறான். காஞ்ச துணியை எடுக்கிறதுக்கு அவளுக்கு போக முடியல. நம்ம கல்யாணம் முடிச்சு வரும்போது மாடி வீடு இருந்தா தான் நம்ம மாப்பிள்ளையவே பாக்குவோம்பா. ஆனா வீட்டுக்கு வந்த பிறகு மாடியில ஏற மாட்டேக்கா. என்ன செய்ய? அதனால அசுரகுல வல்லரக்கனானவன் ஆண்டவன் பகவான் சத்தியம் செய்து விட்டார். அவர் செய்த சத்தியத்தை நீ யார் ஒருவராலும் மீற முடியாது என்று ஆண்டவன் பகவானிடம் எப்படி வரம் கேட்கின்றாரானா, சுவாமி ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, அசுரகுல வல்லரக்கே ஆள் காட்டி விரல் எடுத்து ஆண்டவனே உமையினைத்து யார பார்த்து நீட்டினாலோ அக்கினியா எரிய வேணும். பாம்பு விரல் நான் எடுத்து பகவானை உமை நினைத்து பாதாளத்தில் நீட்டினாலோ பஸ்பமாக எரிய வேண்டும். மோதிர விரல் எடுத்து முக்கனனை உமை நினைத்து மூவுலகில் நீட்டினாலோ மூவுலக எரிய வேணும். கட்ட விரல் நான் எடுத்து கடவுளை உமை நினைத்து கலி உலகில் நீட்டினாலோ கலி உலக எரிய வேணும். சுண்டு விரல் நான் எடுத்து சொர்க்கேச உமை நினைத்து சூழ் உலக நீட்டினாலோ சூழ் உலக எரிய வேண்டும். சூழ் உலக சுவாமி சொர்க்கேச பகவான். விரலுக்கும் எனக்கு அக்கினி வரங்கள் வேண்டும். 5 விரலுக்கும் அக்கினி வரம் சுவாமி. அக்கினி வரம் என்று கேட்க ஆண்டவன் அப்படியே நிலையில் இருந்து போனார். என்னடா நம்ம ஏதோ ஒரு வரத்தை கேட்க போறான் என்று நாமளோ சத்தியத்தை செய்து கொடுத்தோம். இவன் கடைசியில் நம்ம கையிருப்பு அக்கினி வரத்தையே கேட்கின்றானே. பகவானுடைய வரத்தை கேட்கானே. இவனுக்கு கொடுத்தா இவனால வச்சு கையாள முடியுமா? இவனுக்கு அந்த கூறுதான் இருக்கா? இவனோ அரக்கன், மூர்க்க குணமுடையவன், பொல்லாதவன், வல்லவன், வல்லரக்கன் என்ற ஆண்டவன் மனதிலே நினைத்து அசுரகுல அரக்கனிடத்திலே நல்ல புத்திமதிகளை சொல்ல வேண்டும் என்று என்ன சுவாமி அப்ப வாழுதாரே வங்கிதாரே, வாழுதாரே வங்கிதாரே, நீ வாழவர் அங்கேழுதாரே, மாளவர் அங்கேளாதடோ, மகனை இருக்கவர் அங்கேழுதாரே, இறக்கவர் அங்கேளாதடா, சண்டையில் நீ ஜெயிக்க சர்க்கராயுதம் உனக்கு தாரே, மகனை
உனக்கு தாரேன் எய்த வேலை திரும்ப பெறுவோம் எம்பெருமான் வெற்றி வேலை உனக்கு தாரேன் அத்தனையும் போதாதானா மகனே போதாதானா ஆதி கைலாசத்தை உனக்கு தாரேன் ஆதி கைலாசத்தை உனக்கு தாரேன் வாழ வரம் கேளு நீ மான வரம் கேளாத கேட்காதடா இருக்க வரம் கேளு நீ இறந்து போக வரம் கேட்காதப்பா கேட்காதப்பா சண்டையிலே நீ ஜெயிக்க சர்க்கரா ஆயுதம் உனக்கு நான் தருகிறேன் மகனே தாரணடா அத்தனையும் போதாதானா ஆதி கைலாசத்தை உனக்கு நான் தரப்பா ஏப்பா கைலாசத்தே தாரேன்னு சொல்லிட்டார பகவான் ஆண்டவா பகவானே என்ன கைலாச பட்டமெல்லாம் எனக்கு வேண்டாம் வேண்டாம் கேட்ட வரம் போதும் அடுத்த வரம் எனக்கு வேண்டாம் வேண்டாம் செய்து கொடுத்த சத்தியத்தை மீறினீர்களானா ஆமா நீங்க செய்து கொடுத்த சத்தியத்தால தாயை இழக்கணும் தந்தை இழக்கணும் கட்டின மனைவி உங்க மனைவி பார்வதி இழக்கணும் பார்வதி இழக்கணுமே மூத்த மகன் கணபதி இளைய மகன் முருகனை இழக்க வேண்டும் ஆமா காராம்பசு தோஷம் பிடித்து சரி கடை தெரு வீதியிலே திரு ஓடும் கையுமாக நீங்க அடைய வேண்டிய நிலைமை வரும் வந்துரும் பகவான் என்ற ஆண்டவன் பகவானை எப்படி அந்த அசுரகுல வல்லரக்கன் பயமுறுத்துகிறானா எப்படி அம்மா சொன்ன சொல்லை மறந்திடலாமோ சொர்க்கேசா நீர் சொல்லிட்ட பின்பு அயத்திடலாமோ பரமேசா நீர் சொல்லிட்ட பின்பு அயத்திடலாமோ பரமேசா சத்தியத்தை மறந்திடலாமோ தாண்டவனே அந்த அம்மையவன் சத்தியத்தை மறந்திடலாமோ தாண்டவனே அந்த அம்மையவன் சத்தியத்தை மறந்திடலாமோ வரம் தருகிறேன் என்று ஆண்டவன் நம்மளையே திசை திருப்புகிறாரே திருப்புதார என்ற அரக்கன் ஆண்டவனை பயம் பொறுத்த சரி பார்த்தார் இறைவனாகிய பகவான் என்ன படைத்த நாமளே சத்தியம் பண்ணிட்டு சத்தியத்தை மீறினோமானா தர்மம் உலகிலே நிலைக்குமா அதனால என்ன செய்த சத்தியத்தின்படி வந்தது வரட்டும் ஆனது ஆகட்டும் போனது போகட்டும் என்ற அசுரகுல வல்லனுக்கு நானவருக்கு ஆண்டவன் பகவான் எப்படி வரம் கொடுக்கின்றாரானா எப்படி தந்தை நடா வல்லரக்கா தரணியில் போயே தரணியில் போயே ஆலயடா தரணியில் போயே கொடுத்தனடா வல்லரக்கா உலகத்தில் நீ போய் தந்த வரத்துக்கு நீ தவறு செய்தா தந்த வரங்கள் எல்லாம் கொடுத்த வரத்துக்கு நீ கொடுமை செய்தா
குனிந்து நின்றார் கொடுத்த பெண்ணை நமந்து நின்றார் வாரமெனு சொல்லலைய வாரமெனு சொல்லலைய சொல்லாம தெரியாம இல்லாம ஓடி வார வனவேகம் வாய்வு வேகம் வனவேகம் வாய்வு வேகம் அந்த வாராணி வல்லரக வாராணி வல்லரக நல்ல பிள்ளைக்கு அடையாளம் என்னது? சொல்லாம போறது சொல்லாம போறது. சொல்லாம பெரியாம ஓடுகிறது. ஆமா அதே மாதிரி சரி. நாம நாளை இங்க வந்திருக்கோம் இன்னைக்கு. நாளை கழிச்சு போகும்போது சொல்லாம போனோம்னா நம்மள எல்லாரும் தேடுவாங்க. ஏன் அந்த பிள்ளை வெள்ளுக்கார பிள்ளை வந்து எங்க போனுச்சு எங்க போனுச்சுது சொல்லிட்டு போனோம்னா தேட மாட்டாங்க. நாளை காலையில வீடோட போய் ஒரு வார்த்தையை சொல்லி மருமவா வந்தா நம்ம மகா வந்தா நம்ம பேத்தி வந்தா நம்ம கிட்ட போயிட்டு வரோம்னு ஒரு வார்த்தை சொல்லலையே சொல்லாம போயிட்டு அதாட்டுக்கு போயிட்டாவ அப்படின்னு எல்லாரும் தேடுவாங்க. ஆமா சொல்லிட்டு போனோம்னா யாராவது தேடுவாங்களா? தேட மாட்டாங்க தேட மாட்டாங்க தேட மாட்டாங்க. ஆமா அது போல சரி வரத்தை வாங்க மட்டும்னு என்ன கும்பிட்டான் இருந்து கும்பிட்டான் கால்ல விழுந்து கூட கும்பிட்டான் குனிஞ்ச தலை நிமிரவில்லை. ஆமா வரம் வாங்கிய பின்னாலே சரி போறவனும் சொல்லல போயிட்டு வாரவனும் சொல்லல அவளாட்டி கிளம்பிட்டான் சொல்லாமல் தெரியாமல் இல்லாமல் ஓடோடி வருகின்றான் வல்லரக்கன். ஆமா அவனுக்கு எதிரிலே யார் வருகின்றான்? நாரதர் வராரு. திரிலோக சந்திரர் நாரத மகாமுனிவர். சரி ஆமா நமோ நாராயணா நாராயண நமோ என்று நாரத மகாமுனிவர் சரி அரக்கன் முன்னாலே வருகின்றார். ஆமா எப்பா ஏ அரக்கா இப்படி அதிவேகமாக வருகின்றாயே என்ன பண்றது என்ன நடந்துது? ஆண்டவன் உனக்கு அப்படி என்னடே வரம் கொடுத்தார்? அள்ளி கொடுத்தாரா முள்ளி கொடுத்தாரா பொதி பொட்டுனமா கட்டி கொடுத்தாரா? இல்ல சாமி அள்ளியும் தரல முள்ளியும் தரல பொதி பொட்டுனமாவும் கட்டி கொடுக்கல. தந்தை என்று சொன்னார் நான் வந்தேன் என்றார். ஏ அரக்கா ஆண்டவனா வரம் கொடுத்தாரு பகவானா கொடுத்தாரு சத்தியமாக கொடுத்திருக்க மாட்டார். ஆண்டவன் பகவானுக்கு சத்தியமெல்லாம் சர்க்கரை பொங்கல் பொய்யெல்லாம் பகவானுக்கு புளியோதரை மாதிரி யார் ஒருவருக்கும் செய்து சத்தியத்தின்படி வரம் கொடுத்தது கிடையாது. அதனால் தந்த வரத்தை பரீட்சை செய்து பார்த்தாயா என்று நாரதர் விலக அப்பந்தான் அரக்கே மனசுல சிந்திக்கான். நம்ம அக்கினி வரம்னு கேட்ட உடனே ஆண்டவன் நமக்கு கொடுத்தாரா? வாழு தாரேன் வங்கி தாரேன் ஈட்டி தாரேன் சண்டையில நீ ஜெயிக்க சர்க்குலாயுதம் உனக்கு தாரேன் எய்த வேலை திரும்ப பெறும் பெருமான் முருகனுடைய வெற்றி வேலை உனக்கு தாரேன் அத்தனையும் போதாரான ஆதி கைலாசத்தை உனக்கு தாரோம்னு சொன்னாரு. அப்பேற்பட்ட பகவான் நமக்கு வரம் கொடுத்திருக்க மாட்டார். அதனால் அவரை பரிசோதனை செய்து பூலோகம் போக வேண்டும் என்று அசுரகுல வல்லரக்கன் ஆண்டவன் பகவானை பரிசோதனை செய்ய வேண்டும் என்று கைலாசம் நோக்கி மீண்டும் ஓடோடி வருகின்றார். அரக்கனுக்காக யாரும் பயப்படவில்லை. அவனிடத்திலே கொடுத்த அக்கினி வரத்திற்காக பயந்து கைலாசத்தில் யாரெல்லாம் ஓடுகிறார்களானா அங்கே வானவர் ஓடினார் மறையவர் ஓடினார் தானவர் ஓடினார் தவமுனிவர் ஓடினார் இன்னருமே ஓடினார் தென்பொருடர் ஓடினார் அவரவர் வாகனத்தில் அவரவர் ஓடினார் அன்னப்பச்சி மீதில் ஏறி அழகு பிரம்மன் ஓடினார் ஆயுத வேத மீதில் ஏறி அழகு இந்திரன் ஓடினார் காக்கை வாகனத்துல சனி பகவான் ஓடினார்
கிளி என்ற வாகனத்துல மன்மதனும் ஓடினார். என்ற வாகனத்தில மன்மதனும் ஓடினார். பச்சைமயில் வாகனத்துல சுப்பிரமணியர் ஓடினார். பச்சைமயில் வாகனத்தில சுப்பிரமணியம் ஓடினார். எருமைக்கிடா வாகனத்துல யமதருமனும் ஓடினார். எருமைக்கிடா வாகனத்தில யமதருமனும் ஓடினார். காளை என்ற வாகனத்துல கடவுள் சிவன் ஓடினார். காளை என்ற வாகனத்தில கடவுள் சிவன் ஓடினார். தேவர்களும் ஓடினார், முனிவர்களும் ஓடினார். தேவர்களும் ஓடினார், முனிவர்களும் ஓடினார். ஐயனை எட்டோட 8 நாளா 8 நாளா அங்க நெட்டோட்டம் ஓடுவாரா. 8 நாளா சாமி சடவுளைய முடிவுளைய சங்கரம் பகவானோ ஓடுவாரா. அந்த யமுனையாச்சும் கரையதில அழைத்து வந்த தேவாரி தேவர்களே அதளி ஒரு வனமாக்கி ஆண்டவன் பகவான் அவர் அங்கத்தை அடக்கி உடக்கி 5 சிரசை 5 இதழாக்கி சுபதலி புஷ்பத்துக்குள் சிவபெருமான் சிவலிங்கமாகவே ஒளிந்து மறைந்திருக்க சிவன் முள் இந்த நாள் முதலாக கைலாசம் எல்லாம் இருள்மயமாக இருக்கின்றது. இருளை கண்ட ஆதிபராசக்தி ஆண்டவன் பகவான் அரக்கனுக்கு அக்கினி வரம் கொடுத்து எங்கு போனாரோ என்ன ஆனாரோ தெரியலையே என்று ஆண்டவன் பகவானை எப்படி தேடுகின்றாலோனா ஆதி வெள்ளி கையில எல்லாம் அரணாரை தான் தேடுவாளா. அரணாரை காணாமல் அழுதுமாவா. அச்சுதனின் தங்கை அவ அரணாருட அச்சுதனின் தங்கை அரணாருட மனைவி. அச்சுதனின் தங்கை அரணாருட மனைவி. பாரு வெள்ளி கையில எல்லாம் பகவானை பகவானை காணாமல் பதறுவாளா. பச்சைமாலின் தங்கை அவ பகவானுட பச்சைமாலின் தங்கை பகவானுட மனைவி. சாமி ஏக வெள்ளி கையில எல்லாம் ஈசனை ஈசனை காணாமல் இறங்கியவா. எம்பெருமான் தங்கை அவ ஈசனோட எம்பெருமான் தங்கை ஈசனோட மனைவி. ஆண்டவன் பகவானை காணாமல் இந்திரலோகம் சந்திரலோகம் வருணலோகம் வாயுலோகம் தவலோகம் பூலோகம் யமலோகம் கைலாசம் தேடி பாக்கா 7 8 கையில எல்லாம் ஆண்டவனை தேடி பார்த்து ஆண்டவன் பகவானை காணாமல் பார்வதா தேவி தன்னுடைய துன்ப துயரமெல்லாம் தீர வேணும் என்றார். அண்ணனாகிய கோபால கண்ணன் வர வேணும் என்று அண்ணா எந்த மையா கோபாலா எந்த மையா கோபாலா எழுகடலில் வாழ்வோனே அண்ணா அண்ணா கோபாலா ஆயோனே மாயோனே பார்வதியாலை குசத்தோ பகவானை கேட்கலையா. ஈஸ்வரியாலை குசத்தோ எம்பெருமானை கேட்கலையா. நம் கோமதியாலை குசத்தோ கோம
கோமதியால் அழைக்கும் சத்தம் என்ன கோபாலா கேட்கலையா அண்ணா அண்ணா கோமதியால் அழைக்கும் சத்தம் கோபாலா கேட்கலையா அண்ணா கூட நானும் விலகலையா கூட்டு பாலரங்கலையா அண்ணா அண்ணா கோபாலா அண்ணா ஒன்னா நாம் விலகலையா ஒன்னா நாம் விலகலையா அண்ணா தாயம் வருதம் அருந்தலையா என்ன ஒன்னா நாம பிறக்கலையா ஒரு தாயம் மிருகம் மருந்தலையா என்று பார்வதாதேவி தன் அண்ணனாகிய உடன் பிறந்த சகோதரன் கோபால கண்ணனை அழைத்த போதே ஆமா கோபால கண்ணன் சரி நம்ம தங்கையுடைய துன்பத் துயரங்களை தீர்க்க வேண்டும் தீர்க்கணும் என்று பார்க்கடலிலே இருந்து சரி கைலைக்கு எப்படி வருகின்றாரானா எப்படி வராரு பச்சை காலில் கருட நேரே கருட நேரே சாமி பச்சை மாலும் வருவாரா வருவாரா ஆமையா பச்சை காலில் கருடன் ஏறி சாமி எம்பேரும் மாங்கருடன் ஏகி வாரா கைலாசம் கைலாசம் வருவாரா வருவாரா அந்த எம்பேரும் மாங்கோபாலன் கோபாலன் அவர் கைலாசம் வருவாரா கைலாசம் வந்த கண்ணபுரமாம் பார்வதி அழைத்து ஆமா தங்கையம்மா பார்வதியே ஏ பார்வதி பார்வதி அண்ணனே நீ அழைத்த விவரம் என்ன அந்த அழைத்த காரணம் என்ன பார்வதி அண்ணா கோபால கண்ணா என்ன என்ன உங்க அத்தா பகவான் அரக்கனுக்கு அக்கினி வரம் கொடுத்து எங்க போனாரோ என்ன ஆனாரோ எனக்கு தெரியல தெரியல அதனால ஆமா என்னுடைய துன்ப துயரம் தீர வேண்டும் என்று சரி கண்ணீரை விடைத்து கவலை கொண்டு உங்களை நான் தேடி அழுதேன் என்றார் அழுதுனா ஏமா ஏ பார்வதி என்ன உனக்கும் வேலை இல்ல உன் கணவருக்கும் வேலை இல்லை பொசுக்கு யார் வரத்தை கேட்டாலும் கொடுத்துட்டு யார் ஒருவர் வரம் கேட்டாலோ ஆமா இல்லன்னு அந்த மனுஷன் சொல்லுதாரா இல்லன்னு சொல்லாம பொசுக்கு கொடுத்துருதாரா கிடையவே கிடையாது ஆமா இல்லைன்னு சொல்லமா வரத்தை எடுத்து கொடுத்துட்டு சரி கடைசி உன்னை பறக்க இப்படி முழிக்க விட்டு ஓடி ஒளிதார அதனால உங்க கணவன் மனைவிக்குள்ள 1000 இருக்கும் என்ன விட்டுரு உன் பாடு உன் புருஷன் பாடுமா என்ன தூரம் விடுமா நான் போறேன் பார்க்கடலுக்கு ஆமா உடனே பார்த்தால் பார்வதாதேவி சரி அண்ணா கோபால கண்ணா என்ன உங்க அத்தான் பகவான் ஆண்டவன் இல்லை என்றால் சரி உன் தங்கை பார்வதி நான் எப்படி இருப்பேன் தெரியுமா எப்படி இருப்போம்மா அண்ணா மாவிளப்பே மூவிளப்பே மூவிளப்பே மஞ்சள் கூலி நான் மறப்பே அண்ணா பூவிளப்பே முட்டிளப்பே என் பூமானை நான் இழப்பே தாலி சரடளப்பே சங்கரரை நான் இழப்பேன்
மாறிடுவேன் இவையெல்லாம் சம்மதமோ இவையெல்லாம் சம்மதமோ எம்பிரவி கோபாலா எம்பிரவி கோபாலா எம்பிரவி கோபாலா அம்மா என் தங்கை பார்வதி 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 உன் கூட பிறந்தவன் நான் இருக்கே இல்ல வாயில இருந்து அவச்சொல்லு வரலாமா வரலாமா வரவே கூடாது கூடாது. அபச்சாரம் அம்மா அபச்சாரம் ஆ எண்ணி 8 நாளைக்குள்ள ஆமா ஈசன் பகவான் எங்க இருந்தாலும் தேடி பிடித்து கொண்டாடுறது என் பொறுப்பு தேடி கொண்டு வந்து உன் முன்னால நிறுத்துவது அந்த அண்ணன் கோபால உன் அண்ணன் கோபால கண்ணனுடைய கடமை ஆமா என்னுடைய பெருமாள் கோபால கண்ணன் கண்ண அத்தான ஆண்டவன் பகவானை தேடி அழைக்க வேணும் என்று ஆமா ஆமையா எப்படி வருகின்றாரானா எப்படி எப்படி வராரு அவர் பட்டநாமம் பழுக்க சாத்தி பட்டநாமம் பழுக்க சாத்தி நித்த நாமம் 27 அவரை தொட்டு நாமம் தொண்ணை தொண்ணோம் சோலை வர்ணம் போடுவாரா காலில் தும்பு செருப்பு மாட்டியே கடையாரம் தடிப்பிரம்மோ கன்று கட்டும் துரும்பெடுத்து ஆயுசிறுவர்களை ஆடு மாடா பத்தி கொண்டோ யமுனை கரை ஓரமாக ஐயா ஓரமாக என் பெருமாளும் வருவாரா பெருமாளும் வருவாரா ஆமையா ஓரமாக யமுனை நதிக்கரைக்கு ஆய சிறுவர்களை ஆடு மாடாக பத்தி கொண்டு ஆமா ஸ்ரீமுழலை கையிலெடுத்து வருகின்றார் கோபால கண்ணன் கண்ண கண்ண யமுனை நதிக்கரை பார்ப்பதற்கு எப்படி இருக்கின்றது எப்படி எப்படி சோலைவனமாக இருக்கின்றது சோலை வனமா பூத்து குதுக அன்று ஒரு காலத்திலே ஆடு மாடு மேய்க்கு இந்த பாலைவனத்துக்கு தானே வந்தோம் வந்தமே வந்தமே ஒரு செடி கிடையாது மரம் கிடையாது பாலைவனமா இருக்க ஒரே இப்போ திடீர்னு சோலைவனமா பூத்து குலுங்குத என்ன காரணம் என்ன காரணம் ஒருவேளை நம்ம அத்தா இங்கதான் இருப்பாரோ அத்தா இருந்தாலும் இருக்கலாம் இங்கதான் இருக்கலாம் அதனால ஆமா நம்ம அத்தானை தேட வேண்டும் என்றால் சரி அத்தான் பகவானுக்கு இசைனா ரொம்ப பிடிக்கும் இசை பிரியரு அதனால் இசையை வாசித்து ஈசன் பகவானை அழைக்க வேண்டும் என்று ஆமா என் பெருமாள் கோபால கண்ணன் என்ன என்னம்மா எப்படி ஸ்ரீமுழலை வாசித்து ஆடு மாடுகளை ஆடச் செய்கின்றாரானா எப்படி எப்படியா ஆடாய் பசுவே இளையாடாய் பசுவே ஆடாய் பசுவே இளையாடாய் பசுவே 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 ஆடாய் பசுவே கானகத்தில் மேய்ந்து வரும் கருத்த பசுவே கடவுளை காணும் என்று இந்த மலையில் மேய்ந்து வரும் மயில பசுவே மலையோடை காணும் என்று அத்தன் மலையோடை காணும் என்று தேடாய் பசுவே 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 ஆடாய் பசுவே சாமி சீமுழல் சத்தம் கேட்டு பசுக்களை
திருநடனோ ஆடிடுமா கண்ணனோ ஒதுங்குழல் கேட்டு சத்தம் கேட்டு காலுக்கி திருநடனோ ஆடிடுமா மாயவன் ஊதுங்குழல் சத்தம் கேட்டு மாயவன் ஊதுங்குழல் சத்தம் கேட்டு மானாக நின்று பாசு ஆடிடுமா அங்க மானாக நின்று பாசு ஆடிடுமா விளையாடாய் பசுவே 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 ஆடாய் பசுவே கோபால கண்ணன் சிங்குழலை வாசித்து ஆடு மாடுகளை ஆடச் செய்த போதே இசையை கேட்டு அதலிவனம் அனைத்தும் தத்தாம் துத்தாம் என்று தாளம் போடுகின்றன. சிவபெருமான் ஒளிந்திருந்த அதலி மட்டும் இசையை கேட்டு இசையோடு சேர்ந்து ஆடுகின்றார். இசைக்கு ஏத்தாப்புல சேர்ந்து ஆடுத பார்த்தார் கோபால கண்ணன். நம்ம அத்தா இந்த அதலிக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்காரு, மறைஞ்சிருக்காரு. இங்கதான் இருக்காரு. ஓ அத்தானோ அத்தா அப்படின்னா வருவாரா? வரமாட்டாரு. அதனால 2 மணி ஆகுது. அதனால அத்தான் பகவான் வாருமனாக வரமாட்டார். அதனால் இவருடைய திருவிளையாடல்களை சொல்ல வேண்டும். சொல்லணுமே இன்றைய விதமாக சொல்லுகின்றார். ஆனா எப்படி சொல்றாரு? அத்தான் அன்று வெள்ளை அம்பலத்தில் ஆடி நின்றவா ஆடி நின்றவா ஆடி நின்றவா ஆடி நின்றவா அரக்கனுக்கு பயந்தாதலி ஒளிந்தவா அரக்கனுக்கு பயந்தாதலி தன் ஒளிந்தவா ஆடி நின்றவா அத்தனிங்க அரக்கனுக்கு பயந்தாதலி தனில் ஒளிந்தவா சுவாமி கன்றுமானை கரத்தில் ஏந்தி கையிலே ஆண்டவா கையிலே ஆண்டவா கண்ணன் பாட்டை காதில் கேட்டு அண்ணலானவா அரக்கன் பயம் தாலை மறந்த ஆசை கொண்டவா ஆசை கொண்டவா சிறக்கமானை திருநடனோ ஆட செய்தவா சிறக்கமானை திருநடனோ ஆட செய்தவா சுவாமி தித்தி மிதிமி திமி திமி என சிவனும் ஆடவே சிவன் இருந்தாதலை கொப்பு சேர்ந்து மாடவே மச்சு கொப்பு ஆடிடாமல் ஒச்சை கொப்பதே ஒச்சை கொப்பதே அது தத்தது கிடமென அது தத்தது கிடமென தாளம் போடவே தத்தது கிடமென சாமி ஆடும் கொப்பை மாயன் கண்டு ஓடி பார்த்திட அரணை கண்ட மாயன் கேலி அநேகம் ஓடிட மைத்துணரே ஈஸ்வரரே மானம் இல்லையா ரோசம் இல்லையா வனரலை தனில் ஒளிந்தது வெக்கம் இல்லையா
உரியில் வெண்ணெய் தேடி தின்றது மானம் இல்லையா மானம் இல்லையா ரோஷம் இல்லையா வாசம் இல்லையா உரலில் கட்டி அடிகள் பட்டது வெட்கம் இல்லையா பெட்டிக்கு நீர் மண் சுமந்தது மானம் இல்லையா மானம் இல்லையா ஓ அத்தானோ அத்தா மச்சானோ மச்சான் ஓ மச்சானோ மச்சான் மச்சானோ மச்சான் பெட்டிக்கு நீர் மண் சுமந்தது மானம் இல்லையா மானம் இல்லையா ரோசம் இல்லையா வாசம் இல்லையா பிறம்பாலை அடிகள் பட்டது வெட்கம் இல்லையா அத்தானைங்க பிறம்பாலை அடிகள் பட்டது வெட்கம் இல்லையா மானம் இல்லையா கடவுளுடைய லீலைகளை பெருமான் கோபாலன் சொல்ல சொல்ல காட்டு அகலியை விட்டு வெளியே வந்தார் கடவுள் பகவான். ஆமா கண்ணா வருக, கார்மேகா வருக, கார்மேகா வருக, வருக நீலானந்த சுரபரே வருக, நித்யானந்த கோபால கண்ணினே வருக, வருக 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 வென்று வரவேற்று ஓ மைத்துனா கோபால கண்ணா 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 நீர் வந்ததும் வராததுமா ஆமா இந்த 1000 பேர் கூட்டத்துல என்ன அவமானமா பேசலாமாயா? அப்படி அவமானம் பேசுறையா ஒரு தனியா கூட்டு போய் 4 அடி அடிச்சாலும் வாங்கிக்கிடுவேன். அந்த கோயிலுக்கு மேல 4 கூட்டு போய் 4 அடி அடிச்சாலும் வாங்கிக்கிடுவேன். 1000 தேவர்கள் முன்னாடி அவமானமா பேசுற நாளைக்கு இவங்க முன்னால நான் எப்படி நிப்பேன்? எப்படி நான் தலை காட்ட முடியும் என்ன மாத்திரம் கேலி பேசுற. சரி உமக்கு என்னையா அங்க வாழுது? அங்க என்ன வாழுது என்று என் பெருமாளாகிய ஆமா கோபால கண்ணனுடைய லீலைகளை சரி ஆண்டவனாகிய சிவபெருமான் ஆமா எப்படி சொல்லுகின்றாரானா எப்படி சொன்னார்? நீராயர் வீட்டில் போய் பிறந்தது மானம் இல்லையோ மானம் இல்லையோ ரோசம் இல்லையா ரோசம் இல்லையா அடுத்த வீட்டில் போய் வளர்ந்தது வெட்கம் இல்லையா அடுத்த வீட்டில் போய் வளர்ந்தது வெட்கம் இல்லையா ரோசம் இல்லையா அடுத்த வீட்டில் போய் வளர்ந்தது வெட்கம் இல்லையா அடுத்த வீட்டில் போய் வளர்ந்தது சாமி முறையில் வெண்ணெய் தெருளை தென்பது மானம் இல்லையா மானம் இல்லையா ரோசம் இல்லையா ரோசம் இல்லையா உரலில் கட்டி அடிகள் பட்டது வெட்கம் இல்லையா உரலில் கட்டி அடிகள் பட்டது வெட்கம் இல்லையா மானம் இல்லையா அப்பா ஆடு மேய்த்து மாடு மேய்த்து வயிறு வளர்த்தது மானம் இல்லையா மானம் இல்லையா உமக்கு ரோசம் இல்லையா ரோசம் இல்லையா மலையை பிடுங்கி குடை சுமந்தது வெட்கம் இல்லையா சனிக மலையை பிடுங்கி குடை சுமந்தது வெட்கம் இல்லையா மானம் இல்லையா வெட்கம் இல்லையா மலையை பிடுங்கி குடை சுமந்தது வெட்கம் இல்லையா ஓ அதான் பகவானே 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 நீர் என்ன பத்தி கேள்வி பேச நான் உங்களை பத்தி பேச 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 வெள்ளி விடிஞ்சிரும் விடி வெள்ளி கால் வீசிரும் கால் வீசிரும் அதோட சரி நாமளை எரிக்கணும்னு நினைச்ச அறைக்கு இப்ப வந்தானோ எரிச்சு 2 பேரும் சேர்த்து வச்சு எரிச்சிருவான் 2 பேரையும் சேர்த்து வச்சு எரிச்சிருவான் ஆமா அதனால சரி விடை கொடுங்கத்தான் அரக்கனை போய் நான் சமுதாரம் முடித்து வருகிறேன் என்றார் கோபால கண்ணன் ஆமா ஆண்டவன் சிவபெருமான் என்ன மைத்துனா அழகா போங்க அரக்கனை சமுதாரம் முடித்து வாங்கன்னான் வாங்க வாங்க அத்தான் பகவானே என்ன நான் போய் அரக்கனை சமுதாரம் முடிக்க வேண்டுமானா ஆனால் என்னுடைய 1000 ஆடு மாடுகளை யார் பாப்பா நம்ம யார் பாக்க இப்ப ஆடு மாடை பார்க்க வாப்பா ஆள் இல்ல நம்மகிட்ட தான் இருக்காங்க தேவர்கள் இருக்காங்களே 1000 பேர் தேவமார்கள் இருக்கிறார்கள் ஆஹா
அவர்களை எல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஆமா. பொல்லாதவர்கள், மூர்க்க குணமுடையவர்கள். சரி. கோபம் வந்துச்சுன்னு வைங்க, ஆமா, கண்ட ரேட்டுக்கு ராத்திரியோடைய ராத்திரியா சரி சந்தையில கொண்டு வியாபாரம் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. வித்துருவாங்க. அதனால ஆமா, ஆபத்துக்கு பாவமில்லை. நீங்க பாப்பீங்களா தான்? நீங்க பாப்பீங்களா? நீங்க பாப்பீங்களா என்று கண்ணபெருமான் கடவுள் சிவபெருமானிடத்திலே கேட்க, சரி, ஆபத்துக்கு பாவம் இல்லை ஆமா என்று கோபால கண்ணன் சரி தானே ஆடு மாடுகளை பார்த்துக்கிறேன் என்று ஆண்டவன் சம்மதிக்க ஆடு மாடுகள் 1000 ஆண்டவன் பகவான் கிட்ட ஒப்படைத்தார். சரி, அத்தான் பகவானே சுவாமி, உங்களுடைய உடைமைகளை நீங்க மாத்த வேண்டும். அந்த உடமையோட போனா ஆடு மாடெல்லாம் ரொம்ப பயிருமோ பயப்படுமே. ஆடு மாடுகள் எல்லாம் உங்களுடைய புலித்தோல் உடை, யானை தோல் போர்வை, காதல கௌசல குண்டலம், கழுத்துல கருநாகம், தலையில 1008 ஜடாமுடி பாரம், அதுலயும் கங்கா பரமேஸ்வரியை ஒளிச்சு வச்சிருக்கேன். அவளோ கங்கையை மடமடமடமடன்னு கொப்பளிக்க இந்த ஒளியும் அந்த ஓசையும் கேட்டதானா புலிதான் வருகுதென்று பொன் பசுக்கள் எல்லாம் ஓடிவிடும். அதனால் உடைமைகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்று கோபால கண்ணன் தன்னுடைய உடைமைகளை அத்தான் பகவானுக்கு கொடுத்து அவர் இடத்திலே ஆடு மாடுகளை ஒப்படைத்து, ஓ அத்தான் சிவனுக்கு கோனாரே, காலமெல்லாம் என்ன கோனார் கோனார்னு கெளினமா பேசினீர, இப்போ உம்மை பார்க்கத்தான் ஒன்னா இருக்கு இந்த ஆண்டவன் பகவானை எம்பெருமாள் கோபால கண்ணன் எப்படி கேலி செய்கின்றாரா? எப்படி செய்தாரு? மாட்டுக்காரையே மச்சான் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, மாட்டுக்காரையே மச்சான் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, காட்டில் பச்சை பயிர் இருக்க காவல்காரன் காத்திருக்க, காட்டில் பச்சை பயிர் இருக்க காவல்காரன் காத்திருக்க, ஆட்டம் போட்ட மயில கால தோட்டமேய பக்குதோடு, மாட்டுக்காரையே மச்சான் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கோட்டை சுவர் போல வேலை இருக்க, சுத்தும் கரு வெள்ளம் முள்ளும் இருக்க, கோட்டை சுவர் போல வேலை இருக்க, சுத்தும் கரு வெள்ளம் முள்ளும் இருக்க, தோட்டக்காரண்டையில் கம்பும் இருக்க, சுத்தி பூரட்டவே தம்பும் இருக்க, மாட்டுக்காரையே மச்சா மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, மாட்டுக்காரையே மச்சா மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. போகாத பாதையில போக கூடாது, புத்தி கட்டும் அங்கோ எங்கோ சுத்த கூடாது, நீங்க போகாத பாதையில போக கூடாது, சும்மா புத்தி கட்டு அங்கோ எங்கோ சுத்த கூடாது, நானாகவே மனதை நாடக்கூடாது, நானாகவே மனதை நாடக்கூடாது, நல்லவங்க பொருள் மீது ஆசை வைக்க கூடாது, மாட்டுக்காரையே மச்சான் கோபால கண்ணன் ஆண்டவன் பகவானை கேலி செய்து, யார் யாராலே கெட்டு ஒளிந்து போனால் என்று எண்ணி பார்க்கின்றாள் எம்பெருமான். அன்று ஒரு காலத்திலே பெண்ணால் கெட்டு அழிந்தவர்கள் இந்த பேர் உலகிலே ரொம்ப பேர் உண்டு. அதாவது பெண்களால கெட்டார்கள்னா தப்பா நினைச்சுக்கூட கூடாது. பெண்களை கெடுக்க நினைத்தார் கெட்டு ஒளிந்து போனார். சும்மா இல்ல, அடுத்த பொண்டாட்டிக்கு ஆசைப்பட்டு அவன் நல்லா வாழ்வான், வாழ மாட்டான். அதனால பெண்களை கெடுக்க நினைத்தார் கெட்டு ஒளிந்து போனார் என்று எம்பெருமாளாகிய கோபால கண்ணன் எப்படி எண்ணி பார்க்கின்றாரானா, இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே பெண்ணாலே
பெண்ணாலே பெண்ணாலே அந்த ராவணன் கெட்டதும் பெண்ணாலே பெண்ணாலே இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே வாலி கெட்டதும் பெண்ணாலே ராவணன் கெட்டதும் பெண்ணாலே தொட்டு கெட்டான் துரியோதனன் தொடாம கெட்டான் துச்சாதனன் அதனாலே நாமளும் பெண் வடிவம் எடுத்தோமானா அதற்கனே பிழை மோசம் செய்து விடலாம் என்று என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் எப்படி பெண் வடிவம் எடுக்கின்றாரானா எப்படி அம்மா கொண்டல் வருணன் தன் உடலை சுரூபம் மாறியே எம்பெருமா சாமி கொண்டல் வருண தன் உடலை சுரூபம் மாறியே எம்பெருமா கோசலையால் வேசமாறி கோசலையால் வேசமாறி கோலம் கொள்வாரா சொரூபமாறியே எம்பெருமா கோலம் கொள்வாரா சாமி அண்ணரில்லை உவர்கள் மேற்க ஆனந்தம் பாட எம்பெருமா அச்சுதனாரி செய்வர அச்சுதனாரி செய்வர பெண் சொரூபமான ஆனந்தம் பாட எம்பெருமா பெண் சொரூபமான ஆண்டவ பெண் சொரூபம் ஆனதோரு பேடை நல்லாருக்கே எம் பெருமாளுக்கே பிசகுதலை அணுகிடாமல் பிசகுதலை அணுகிடாமல் பணிகள் போல் வாரா ஐயா பேடை நல்லா இருக்கே எம் பெருமாளுக்கே பணிகள் போல் வாரா பெருமாளாகிய கோபாலன் சக மோகினியாகவே வடிவம் கொண்டார் தன்மேனியை பெண்மேனியாக வடிவம் கொண்டு மண்ணுக்கு பூசிப்பார் பெண்ணுக்கு நகை பூட்டிப்பார் என்று சொல்வார்கள் அது போன்று ஒரு ஆண் ஒரு பெண்ணை கண்டு ஆசைப்பட வேண்டுமானா நகை பூட்டி தன்னை அலங்காரம் செய்ய வேண்டும் என்று மோகினியானவள் தன் மேனியை எப்படி நகை பூட்டி அலங்காரம் செய்கிறாளானா சம்மங்கேரி எண்ணெய் தேய்த்து தலை வாரி சடைகள் பின்னே சம்மங்கேரி எண்ணெய் தேய்த்து தலை வாரி சடைகள் பின்னே சடையிலே சடை குச்சி
சடை பிள்ளை ராக்குடி நல்ல தாளம் பூவா ஆக்கோடி நல்ல தாளம் போவா காதுக்கு நல்ல கம்மல்களா நல்ல கம்மல்களா மூக்குக்கு நல்ல மூக்குத்தியா நல்ல மூக்கத்தியா கழுத்துக்கு நல்ல மாலைகளாம் பவன் மாலை சவுடி மாலை அலங்கார தாயத்துடன் அலங்கார தாயத்தோட கடிகார சங்கிலியா அலங்கார கங்கிலியா துளசி மணி மாலைகளா மணி மாலைகளா கைக்கு நல்ல காப்புக்கலாம் தோலை காப்பான் தொண்டை காப்பான் வங்கி சூடி பட்டன காப்பு மிட்டால் காப்பு விட்டா மோட்டார் நல்ல வளையலிட்டார் நல்ல வளையலிட்டா முறுக்கு நல்ல காப்பு மிட்டார் நல்ல காப்பு விட்டா ஐந்து நல்ல விரலதற்கும் ஐவரோண மோதிரம்மா இவரின மோதிரமா பத்து நல்ல விரலதற்கும் பவன் பதித்த மோதிரம்மா அவன் வரித்த மோதிரமா இடுப்புக்கு ஏத்த ஒட்டியானோ இடுப்பு சங்கிலி மாட்டினாள் இடுப்பு சங்கிலி மாட்டினா அது நெக்லேஸ் வாழ பூட்டினாள் சால பூட்டினா காலிலே தண்டை கொலுசு முந்தாங்கி பின்தாங்கி முட்டாங்கி பின்தாங்கி ஐயத்தாளி தவிர பீலி முதல் மோத தங்க நகைகள் எல்லாம் அலங்கரித்தார் அலங்கரித்தா மோகினி மாங்கலியம் தவிர வேற தவிர வேற ஐயனை தவிர வேற தவிர வேற அவ மச்ச நகைகள் எல்லாம் அலங்கரித்தார் தவிர வேற மேலை இசை கலைஞர்கள் தயாராக நிலையில் இருக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலை இசை கலைஞர்கள் தயாராக நிலையில் இருக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மோகினியானவள் அந்த அரக்கனை தேடி யமுனை நதிக்கரை ஓரமாக எப்படி வழி நடந்து வருகின்றார்னா காலையில தண்டை கலகலவென கலகலவென மோகினி கையிலே வளையல் பளிர் பளிரென ஆமையா கலகலவென ஐயனை பாதேஸ்வரமும் பளிர் பளிரென பாங்கன மோகினியா வழி நடந்தா வளைய சத்தத்தை காதில் கேட்டா அரைக்கு வடக்கு முகமாக திரும்பி பார்த்தா பெருமாள் என்றோ நினைக்கலையே ஒரு பெண்ணு என்றுதான் நினைத்திட்டானே அவன் கண்ணன் என்றோ நினைக்கலையே ஒரு கன்னிப்பெண் என்றுதான் நினைத்திட்டானே வழிய வந்து மறிப்பானா அரைக்கு மறிப்பானா மோகினி வம்போதும் பேசுவானா ஆமையா மறிப்பானா பெருமாள் என்று நினைக்காமல் பெண் என்று நினைத்தான் நினைத்தான் கண்ணன் என்று நினைக்காமல் கன்னி பெண் என்று நினைத்தான் நினைச்சான வழியை வந்து மறைத்து ஆமா அம்மா ஏ அம்மா பெண்ணே பெண்மையிலே ஏ பெண்மையில உனக்கு எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து இங்கு வந்தாய் அங்க வந்து எங்க வந்திய உன் நாடு நகரம் என்ன நீ நடந்து வந்த விவரம் என்ன என்ன காரணம் உன் ஊரு என்ன பேரு என்ன நீ ஒச்ச வழியாக இங்க வந்தது என்னம்மா அந்த காட்டு பாதைய வாரிய என்னம்மா என்னம்மா